பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அபூதாவுதில் இடம்பெறுகிறது. சையதுனா உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களாம். வந்தவங்க சொன்னாங்களாம், நபியே அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்ல சொன்னான். என்ன ஜிப்ரீல், என்ன முக்கியமான செய்தி? அல்லாஹ் சலாம் சொல்லி செய்தி சொல்றான்னா என்ன செய்தின்னு கேட்டாங்க. அப்பதான் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மன் வாஃபா பிஹின்ன அலா உதூஇஹின்ன வ மவாகீதிஹின்ன வ ருகூஇஹின்ன வ சுஜூதிஹின்ன, எவரொருவர் ஐங்கால தொழுகையை பேணுகிறாரோ, ஒதுவோடு அந்த குறித்த நேரத்திலே ஒழுங்கான முறையிலே ருக்கு செய்து சரியான முறையிலே சஜிதாக்கள் செய்து தொழுகையிலே கவனமாக இருக்கிறாரோ, அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான். என்ன வாக்குறுதி? உங்களுக்கு சொர்க்கத்தை நான் தர கேரண்டி, உங்களுக்கு சொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கறதுக்கு நான் கேரண்டி என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். இதை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னான். அடுத்து சொன்னாங்க ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யார் அந்த தொழுகையிலே ஃபமன் லக்கியனி கதின் கச மின் லாலிக ஷையா, தொழாம அல்லாஹ்வை சந்திக்கிறாங்கன்னு சொல்லலை, தொழுதாங்க, கொஞ்சம் விட்டு கொஞ்சம் செஞ்சு 2 நாள் தொழுக போனாங்கன்னா 4 நாள் தொழுக போறதில்லை, ஒரு நாளைக்கு 5 வக்தில் 2 வக்து போனாங்கன்னா 3 வக்து போறதில்லை, இப்படி யார் குறையோடு தொழுகிறார்களோ, அந்த நிலையோடு அல்லாஹ்வை சந்திக்கிறார்களோ, அவர்களுக்கு வாக்குறுதிலாம் கிடையாது. சொர்க்கத்தை நாடினால் கொடுப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். இந்த செய்தியை அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல சொன்னான், உங்கள் உம்மத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டுமாம், அல்லாஹ் சொன்னான் என்று சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னதாக நாம் பார்க்கிறோம். எனவே அன்பர்களே, வாழ்நாள் நம் வாழும் காலம் வரை நிச்சயமாக தொழுகையை பேண வேண்டும். நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், பழைய காலத்தில் நம்ம பள்ளிவாசல்கள் முன்னாடி ஒரு சின்ன போர்டில் போட்டிருப்பாங்க தெரியுமா? நான் அந்த வாசகம் சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் பாருங்க. உங்களுக்கு தொழுகை நடக்கும் முன்பு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஞாபகம் வருதா? எல்லா பள்ளிகளையும் போட்டிருந்துவாங்க, உங்களுக்கு தொழுகை நடக்கும் முன்பு நீங்கள் தொழுது கொள்ளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் வரும், உங்களை முன்னாடி வச்சு எல்லாரும் பின்னாடி நின்று தொழுவாங்க. அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி நீ தொழுதுக்கையா, ஏன்னா அந்த நாள் வந்து போச்சுன்னா அதுக்கடுத்து தொழுகலாம் முடியாது, அதுக்கடுத்து எந்த அமலும் செய்ய முடியாது. மரணம் தான் கடைசி கடைசி கடைசி. அதற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு நீ போய்விடுவாய். உன்னால் நினைத்தாலும் நல்லமல் செய்ய முடியாது. இன்னைக்கு ஓதன வசனத்தில் அல்லாஹ் ஒன்று சொல்றான், லஅல்லி அமல் சாலிஹன் ஃபீமா தரக்து. அல்லாஹ் சொல்லுவானா மனுஷன், யாரெல்லாம் கொஞ்சோண்டு எனக்கு நேரம் கொடுத்து அவகாசம் கொடுத்து ஊருக்கு அனுப்பேன், நான் என்னதையெல்லாம் விட்டனோ எல்லாத்தையும் மொத்தமாக செய்கிறேன். தொழாமல் இருந்தேன், ஜக்காத்து கொடுக்காம இருந்தேன், நல்லமல் செய்யாமல் இருந்தேன், இப்போ வந்து பார்த்துக்கிட்டேன், இதனால என்னென்ன பாதிப்புன்றதை பார்த்துக்கிட்டேன். எனவே என்னை ஊருக்கு அனுப்பேன், நான் ஊரில் போய் எல்லா நல்லமலும் செய்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான், அங்கே வந்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, 1 என்ட்ரி தான், எக்ஸிட் கிடையாது, வெளியே போக முடியாது. அல்லாஹ் அந்த வார்த்தை எப்படி சொல்கிறான் குர்ஆன்ல? கல்ல இன்னஹ கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. அவன் வெத்து வார்த்தை பேசிட்டு இருக்கான், அந்த வார்த்தையினால எந்த புண்ணியமும் கிடையாது. சும்மா சலாசலான்னு பேசாதப்பா, ஏதாவது புண்ணியம் இருக்கா நீ பேசுறதுல அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? பேசும்போது யாராவது ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா, ஏன் நீ வந்து வெத்தா பேசிட்டு இருக்கிற, இந்த வார்த்தையில் ஒரு புண்ணியமும் இல்லையே. இதே மாதிரி அல்லாஹ் சொல்லுவான், இப்படி பேசுபவர்களை எல்லாம் அல்லாஹ் இப்படி சொல்வதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பர்களே, தொழுகையை நாம் பேணுவதற்கு இந்த ரமலானை ஒரு பயிற்சி களமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஐங்கால தொழுகையும் முக்கியம்தான், எந்த தொழுகையும் கூட்டி குறைச்சலாம் கிடையாது. ஆனால் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டிய 2 நேர தொழுகை இருக்கிறது. என்னடா ஹஸரத் இந்த 2 நேர தொழுகையை மட்டும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறாரு, மற்ற தொழுகையெல்லாம் பிரச்சனை இல்லையா, எக்ஸ்கியூஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்ட வேண்டாம். இதுதான் கொஞ்சம் பொடுபோக்காக இருக்கக்கூடிய நேரம். ஒன்று ஃபஜருடைய நேரம், ஒன்று ஃபஜருடைய சமயம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஃபஜருடைய தொழுகையில் இந்த முஸ்லிம் உம்மத் எப்பொழுது ஜும்மாவை போன்று பள்ளிகளிலே ஒன்று கூடுமோ, அந்த நாள், அந்த நேரம், அந்த வருடம் ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்திற்கும் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா ஆபத்தையும் எதிர்த்து நிற்பதற்கு வலுவையும் ஈமானிய பலத்தையும் அல்லாஹ் தந்து விடுவான். எப்போங்க? எப்போ ஃபஜருடைய தொழுகையில் ஜும்மாவை போன்று பள்ளிகளில் ஒன்று கூடுறாங்களோ அந்த நிலை இருக்குதா? இன்னைக்கு உலகமெங்கிலும் பார்க்க முடிகிறதா? இல்லை. மனிதன் பலவீனமானவன் தான், அதிலே மாற்று கருத்து இல்லை. தூக்கம் மிகைக்கத்தான் செய்யும், தூங்கத்தான் சில நேரத்தில், ஆனால் அதுவே வாடிக்கையாகி போய் நம்முடைய நாட்களை, நம்முடைய நேரங்களை, நம்முடைய வாழ்வினுடைய உன்னதமான விஷயங்களை இழப்பதற்கு அது காரணமாகிவிடக்கூடாது. சஃப்வான் இப்னு முஅத்தல் ஒரு சஹாபி, அவங்கள பற்றி அவங்களுடைய மனைவி ரசூலுல்லாஹ்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாங்க. பாருங்க, பெண்கள் எப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொண்டிருக்காங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்ட என்ன மாதிரியான அந்த குறைகளோடு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த அம்மா சொல்ற வாசகம் ரொம்ப அற்புதமான வாசகம். யா ரசூலல்லாஹ், இன்ன ஜௌஜி சஃப்வான், என்னுடைய கணவர் இதோ இருக்கிறார் உங்க சபையில், அவருக்கு பேர் சஃப்வான். எல்ரிப்னி இதா சல்லைத்து,
வயுஃபத்திருனி இதா சும்து வலா யுஸல்லி ஸலாத்தல் ஃபஜ்ரி ஹத்தா தத்லுஅ ஷம்ஸ். 3 குற்றச்சாட்டு நான் வைக்க போறேன் அவன் மேல. நான் தொழுதா அந்த மனுஷன் என்னை அடிக்கிறாரு 1, நான் நோன்பு வச்சா நோன்பை தொறேன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்துறாரு 2, அவரு மேப்படியான் டெய்லி காலைல ஃபஜர் தொழுக போறதே இல்லை, ஃபஜர் சூரிய உதயமான பின்னாடி தான் ஃபஜரையே தொழுகிறாரு. இது என்ன ஏதுன்னு கேட்டு எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சஃப்வானை திரும்பி பார்த்து சொன்னாங்க, வீட்டம்மா சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாம் உண்மைதான், ஆனால் 3க்கு ஒரு காரணம் இருக்கு நபின்னாங்க. என்ன காரணம் சொல்லுங்கன்னாங்க. என்ன தொழுதா ஏன் நீங்கள் தொழ வேண்டாம்னு சொல்றீங்க, ஏன் தொழுதா அந்த அம்மாவை அடிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், தொழுதா ஏதா இன்னும் அத்தைனா வல்ல சிறு மாதிரி சின்ன சின்ன சூறா ஓதுவாங்கன்னு பார்த்தா இவங்க பெரிய பெரிய சூறா 2 சூறா ஓதுறாங்களே, எப்படி நான் குழந்தைகள்லாம் இருக்கு, சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கு, எவ்வளவு நேரம் தான் நம்மளால வச்சுக்க முடியும்? முடியாதே, வீட்டு வேலைகள்லாம் இருக்குதுல்ல, அதிலே போய் நின்றாங்கன்னா ரொம்ப நேரம் தொழுதுட்டு இருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த பெண்மணியை பார்த்து, நீங்கள் சுருக்கமாக சின்ன சின்ன சூறாக்களை ஓதி தொழுது கொள்ளுங்கள். சரி ஓகே, ஒரு கம்ப்ளைண்ட் முடிஞ்சு. அடுத்து நோன்பு வச்சா ஏன்பா நோன்பு திறக்க விட சொல்றேன் சொன்னாங்க அந்த சஹாபி. யார் ரசூலுல்லாஹ், நான் ஒரு வாலிபர், இரவு நேரங்களிலே வெளியே போய் வேலை பார்க்கக்கூடியவர், பகலில் தான் வீட்டிலே இருப்பேன். பகலில் எனக்கு என் மனைவியிடத்தில் வேண்டிய சில தேவைகள் இருக்குது, பக்கத்தில் போனேன்னா நோன்பு வச்சிருக்கேன் பக்கத்தில் வராதிங்கன்னு அந்த அம்மா தடுக்கிறாங்க. என்ன இது, எப்போ பார்த்தாலும் நோன்பா இருக்குது, ரமதானுடைய காலத்தில் பிரச்சனை இல்லை, அது ஃபரது, மற்ற நேரங்கள்லாம் நோன்பா இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொதுவான ஒரு காயிதா சொன்னாங்க, பொதுவான ஒரு சட்டம், ஒரு பெண் தன் கணவன் வீட்டில் இருக்கிற பொழுது நோன்பு நோற்க வேண்டும் என்றால் அந்த கணவனின் அனுமதி இல்லாமல் நோற்கக்கூடாது. பெண்கள் இந்த ஹதீஸை தப்பா புரிஞ்சுட்டு 4லேருந்து நோன்பு விட்டுறாதீங்க, வீட்டுக்காரர் பிடிச்ச சொல்ல மாட்டேக்காருன்ட்டு. இது ரமதானுக்கு பொருந்தாது. ரமதான் அல்லாத மற்ற மாசத்துல, ரமதான் அல்லாத மற்ற மாசங்களிலே நஃபிலான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள், வீட்டில் கணவர் இருந்தார்னா வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும் நோன்பு வைக்கணுமான்னு. அவர் ஓகேன்னு சொன்னார்னா வைக்கலாம். அதுக்குன்னு வேணும்னே அந்த மனுஷன் வேண்டான்னு சொல்லுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட அப்படி கேட்க வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. சரியா? 2. 3வது சொன்னாங்க, ஃபஜர் தொழுகை போகிறது இல்லையாம என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ராத்திரி நேரம் வேலை பார்க்குறேன், காலையில் விடிய கால அந்த தஹஜ்ஜத் சமயத்தில் தான் வருவேன், கொஞ்ச நேரம் படுக்கலான்னு நினைப்பேன், அப்படி எந்திரிச்சிடலாம் நினைப்பேன், தூங்கி போயிடுவேன், கண்ணு கொண்டு போயிருது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் ஸஃப்வான் ரலியல்லாஹு சொன்னாங்க, வ இதஸ்தைகல்த ஃபஸல்லி, நீ எப்போ எந்திரிக்கியோ அப்போ தொழுதுக்கப்பா அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஃப்வான் ரலியல்லாஹு பார்த்து. உங்கள் முகமெல்லாம் சிரிப்பாக இருப்பது எனக்கு தெரிகிறது, 14 நாள் பயானிலே இன்னைக்கு தான் சிறந்த பயான் சொல்லியிருக்கிறீர்கள் ஹஸரத், நாளையிலிருந்து நாங்கள் இதை அப்படியே கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லி தப்பான முடிவு எடுக்காதீங்க. இது ஸஃப்வான் ரலியல்லாஹுக்கு மட்டும் சொன்னது, அவங்களுக்கு மட்டும், எக்ஸ்கியூஸ்ங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இப்போ இங்கே நமக்கு செய்தி என்னன்னா, ஸஃப்வான் ரலியல்லாஹு வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கணவர், அவர் தொழலன்றது எங்கேருந்து கம்ப்ளைண்ட் வருது ரசூலுல்லாஹ்ட்ட? வீட்டு மனைவிட்டேருந்து வருது. அப்படின்னா அந்த வீடு எந்த அளவுக்கு தொழுகையின் கூடாரமாக இருந்திருக்கும், தொழுகை விஷயத்தில் எந்த அளவுக்கு கவனத்தோடு இருந்திருப்பாங்க. எனவே அன்பர்களே, நாமும் தொழ வேண்டும், பேணி பாதுகாக்க வேண்டும், நம் வீட்டிலே இருக்கக்கூடியவர்களையும் தொழுகையாளியாக மாற்ற வேண்டும். குறிப்பாக ஃபஜருடைய தொழுகை ரொம்ப முக்கியமானது. ஃபஜர் தொழுதா 2 விஷயம் கிடைக்குங்க. ஃபஜர் தொழுதா நிறைய கிடைக்கும், அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது, 10 விதமான சிறப்புகள் எழுதுகிறார்கள் கிதாபுகளில். நான் 2 விஷயம் சொல்ல போறேன். டெய்லி மலக்குகளை சந்திக்கலாம். ஃபஜர் தொழ வந்தீங்கன்னா மலக்குகள் உங்களை பார்ப்பாங்க, நீங்க அவங்க பார்க்க மாட்டீங்க, ஆனால் உங்களை மலக்குகள் பார்ப்பாங்க ஃபஜருக்கு நீங்க வந்தீங்கன்னா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது, யதஆகபூன அலைக்கும் யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்துல் லைல் வ மலாயிகத்து பின் நஹார். இரவுக்கென்று தனி ஷிஃப்ட் மலக்குகள் இருக்காங்க, பகலுக்குன்னு தனி ஷிஃப்ட் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்துட்டு கிராஸ் பண்ணி போகிற இடம் எதுன்னா ஃபஜருடைய நேரம். இரவு டியூட்டியை முடிச்சுட்டு மேலே போவாங்க, பகல் டியூட்டிக்கு மேலேருந்து வருவாங்க. இந்த கிராஸ் பண்ணுற இடம் ஃபஜருடைய சமயம். இப்படி தான் அவங்க ஃபஜரில் தான் கிராஸ் பண்ணி போவாங்க. போகும்பொழுது அல்லாஹ் கேட்பானா, என்னுடைய அடியார்களை எப்படி விட்டு விட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், கைஃப தரக்தஹும் இபாதி, என்னுடைய அடியார்களை எவ்வாறு நீங்கள் விட்டு விட்டு வந்தீர்கள். இப்போ சொல்லுவாங்க ஹஸரத் மலக்குமார்கள், தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன் வ அதைனாஹும் வஹும் யுஸல்லூன், நாங்கள் போகும்பொழுதும் அவங்க தொழுதுட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்டேருந்து நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வரும் பொழுதும் தொழுதுட்டு இருந்தாங்க. 2 நேரத்தில் சந்திச்சுப்பாங்க, ஒன்று ஃபஜருடைய நேரம், இன்னொரு அசருடைய நேரம். அப்போ நாங்கள் போகும் பொழுதும் ஃபஜரில் தொழுதுட்டு இருந்தாங்க, நாங்கள் ரிட்டர்ன் வரும் பொழுதும் ஃபஜர் அவங்க அசர் தொழுதுட்டு இருந்தாங்க. ஆக மொத்தம் 2 சமயத்திலையுமே தொழுகக்கூடிய நிலையில் தான் உன்னுடைய அடியார்களை நாங்கள் விட்டு வந்திருக்கிறோம் அல்லாஹ் என்று அந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே சொல்வதாக நாம் பார்க்கிறோம். எனவே மலக்குகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வேர்ல்டுலேயே ஒரு நாடு இருக்குது, முஸ்லீம் நாடு. நான் படித்தேன், ஆச்சரியமாக இருந்த அந்த தகவல் எனக்கு. உலகத்தில் ஒரு நாடு இருக்கிறது, ஃபஜர் தொழுகை உதயமானதிலிருந்து ஃபஜர் தொழுகை நேரம் முடியும் வரை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 45 நிமிடம்
அந்த நாட்டுக்குள்ளே ஃப்ளைட் இறங்கவும் செய்யாது, ஏறவும் செய்யாது. ஃப்ளைட் இறங்கவும் செய்யாது, ஏறவும் செய்யாது. அப்படி ஒரு நாடு இருக்கு. அந்த நாடு தான் ஈரான். ஏன்னா ஃபஜருடைய நேரத்தில் மக்களுக்கு தொழுகையின் மீது அக்கறையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நாட்டில் அப்படி ஒரு சட்டம் போட்டு வைத்திருக்காங்க. அந்த நாட்டில் ஃபஜர் சமயத்தில் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் இறங்குவதற்கும் ஏறுவதற்கும் அனுமதி இல்லை. அது மட்டுமல்ல, அது மலக்குகள் வந்து போகக்கூடிய நேரம் அப்படின்றதுனால அவங்கள கண்ணியப்படுத்தணும், அந்த நேரத்தினுடைய மகத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தணுன்றதுக்காக வேண்டி இப்படி ஒரு ஆச்சரியமான நெகிழ்ச்சியான ஒரு சட்டத்தை அந்த நாடு போட்டு வைத்திருக்கிறது. எவ்வளோ அழகான சட்டம், பார்க்க கேட்கறது நல்லா இருக்குல்ல. அன்பர்களே, ஃபஜர் தொழுகையில் சந்தித்தால் வந்தால் மலக்குகளை சந்திக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பாக்கியம் என்ன கிடைக்கும்? சுறுசுறுப்பாக அந்த நாள் ஃபுல்லாக இயங்க முடியும் உங்களால். அது மட்டும் இல்லை, மன நெருக்கடியை விட்டு நீங்கள் நீங்கிடலாம் ஃபஜர் தொழுதா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுது, முஸ்லீம் ஷரீஃபிலே வந்திருக்கிறது, புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது, ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய தலைமாட்டில் போய் உட்காந்து முடிச்சு போடுவான். 3 முடிச்சு போடுவான். அந்த முடிச்சு தான் நம்மளை அப்படியே மயக்கி அப்படியே சொக்கி வச்சிருக்கோம். எப்போ ஒருத்தர் கண்ணை முழிச்சு கண்ணை நல்லா தொடச்சிட்டு எந்திரிச்சு அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஒரு சின்ன மௌத்தை கொடுத்தாய், தூக்கம் என்பது சிறு மௌத், அந்த மௌத்திலிருந்து எங்களுக்கு விழிப்பையும் கொடுத்தாய், உனக்கே எல்லா புகழும் என்று திக்ரு ஓதி எந்திரிச்சாரோ ஃபர்ஸ்ட் முடிச்சு அவிழ்ந்துருது. எந்திரிச்சு அப்படியே உட்கார்ந்துருக்காம சடசடன்னு எஞ்சாரு, ஒது செஞ்சாரு, ரெண்டாவது முடிச்சு அவிழுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் மூணாவதாக மூணாவது அவர் தொழுது விட்டால், ஃபஜரை நிறைவேற்றி விட்டால், அந்த மூணாவது முடிச்சும் அவிழ்ந்து அன்றைய நாளுக்கு அவர் சுறுசுறுப்பை பெற்றுக் கொள்வார். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நிம்மதியையும் மனதினுடைய விசாலத்தையும் அல்லாஹ் அந்த நாளிலே அவருக்கு தந்து விடுவான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சுபுஹ் தொழுவதினாலே 2 பலன். முதல் பலன் மலக்குகளை சந்திக்கலாம். இரண்டாவது பலன் நிம்மதியான ஒரு நிலை, ஒரு சுறுசுறுப்பான ஒரு நிலையை அல்லாஹ் அதன் மூலமாக தருகிறான். 1. அடுத்து அசர் தொழுகை, ரொம்ப முக்கியமான நேரம். ஏன்னா பரபரப்பாக இயங்கக்கூடிய நேரம். சொல்லப்போனால் கொஞ்சம் நபர்கள் கொஞ்சம் அசந்து படுக்கக்கூடிய சமயம், உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு என்ற அடிப்படையில் கொஞ்சம் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம், அல்லது கடை போன்ற வியாபார தலங்களிலே இருக்கக்கூடியவர்கள் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் வச்சிருக்கான் ஒரு தொழுகையை. பாருங்க, அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், குறிப்பாக உஸ்தா தொழுகைன்னு அல்லாஹ் சொல்லுவான். உஸ்தான நடு தொழுகை, ஃபஜரு லொஹரு, இங்கிட்டு மகரிபு இஷா, நடுவுல இருக்கிறது அசரு. அந்த தொழுகை ரொம்ப கவனம். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிடித்தமான தொழுகைகளிலே ஒன்று அசர் தொழுகை. அதனால மற்ற தொழுகையெல்லாம் பிடிக்கலையான்னு கேட்காதீங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அசர் தொழுகைக்கு. ஏன்னா நபி சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு அசருடைய தொழுகை தப்பி போவது என்பது, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, ஒரு மனிதருக்கு அசர் தொழுகை தப்பி போவது என்பது அவருடைய பொருளாதாரம், அவருடைய குடும்பம் மொத்தமும் இழந்ததுக்கு சமம். நாங்கள் சொல்லலாம், ஒரு மனிதனுடைய மொத்த பொருளாதாரமும் அவன் குடும்பம் மொத்தமும் அழிஞ்சு போனா எப்படியோ அப்படித்தான் ஒரு நாள் அசர் தொழுகையை மிஸ் பண்றது. நீங்க இந்த ஹதீஸை மேலோட்டமா பார்த்தா அப்படி உள்ள அப்படி அதாவது முழுமையாக இதை உள்வாங்க முடியாது. நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், இப்போ அது புரியும் உங்களுக்கு. ஒருத்தர் வேலை தேடினார். அவருக்கு ஒரு வெளிநாட்டிலே போய் ஒரு வேலை பார்ப்பதற்கு சாதாரண வேலை தான் கிடைத்தது. போனார், ஏதோ கொஞ்சம் சம்பளம் இருந்தாலும் குடும்பத்தினுடைய கஷ்டம், அதனால வெளிநாட்டுக்கு போனார். அங்கே உழைச்சார், ராத்திரி பகலாக உழைச்சார், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தார், குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தார். நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு ஒருக்க தான் ஊருக்கு வருவார். வந்தார்னா 2 மாதம்தான், குழந்தை குட்டி மனைவி மக்களை பார்த்துட்டு மறுபடியும் ஏறிடுவார். இப்படி ஓடிச்சு. அவர் லைஃப்பில் 20 வருஷம் ஓடி போச்சு. அந்த 20 வருஷத்தில் அந்த வேலையினுடைய அந்த டியூரேஷனில் என்ன சம்பாதிக்க முடிச்சு அவரால்? கொஞ்சம் சம்பாதிச்சார், கொஞ்சோண்டு இடம் வாங்கினார், அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டினார், தான் பிள்ளைய கொஞ்சம் படிக்க வச்சார், பொன்புல பிள்ளையை சேர்த்து கரை சேர்க்கறதுக்கு கொஞ்சம் காசை சேர்த்து வச்சுக்கிட்டார். இந்த 20 ஆண்டு கால பிரிவு இடைவெளியிலே அவர் செய்தது இதுதான். இதை தாண்டி வேற பெருசாக சம்பாதிக்கல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தார் ஊருக்கு. வந்து அந்த வாங்கின இடத்துல வீட்டை கட்டினார். கட்டி சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு அழகான ஒரு விருந்து வச்சார். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நல்ல ஒரு விருந்து ஏற்பாடு செய்தார். சொந்த பந்தம் ஊர் மக்கள் எல்லாம் இருக்காங்க, அவருடைய குடும்பமும் இருக்குது, அவங்களுடைய பிள்ளைகளும் இருக்காங்க. வச்சுக்கோங்க, ஒரு கற்பனை தான் இது, கற்பனை தான். நடந்து கொண்டே இருக்கும்போது இவருக்கு திடீரென்று வெளியிலே ஒரு வேலை வந்தது, அல்லது ஃபோன் வந்தது. எழுந்தார், போனார், யாரோ வருகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டார். அங்கே போனார். போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரணும்னு பார்த்தா, வீட்டில் பார்த்தா அப்படியே எல்லாம் இடிஞ்சு விழுந்து வீட்டில் இருந்தவங்க மொத்தமும் அப்படி எல்லாம் இருந்த மொத்தமும் அப்படியே அழிந்து கிடக்கிறது அவர் கண்ணுக்கு முன்னால். நீங்கள் பாருங்கள், இழந்து நிற்கக்கூடிய அந்த மனிதரின் தவிப்பு நிலை எப்படி இருக்கும். 20 ஆண்டு கால உழைப்பு,
அது மட்டுமல்ல, தான் நம்பி இருந்த குடும்பம், மனைவி, பிள்ளைகள், சொந்தம் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி டமாலிஷ் ஆகி கிடக்கிறாங்க. இப்படி இந்த மனிதருக்கு என்ன நிலை இருக்குமோ அப்படியான நிலைதான் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அசர் தொழுகை ஒருத்தர் மிஸ் பண்ணா அவருக்கு ஏற்பட்ட மாதிரி. சொல்ல போனால் அதை விட பெருசுந்தாங்க ரசூலுல்லாஹ். இப்போ அசர் தொழுகை ரொம்ப முக்கியமானது. ரசூலுல்லாஹ் பார்த்துருக்கீங்களா, எங்கேயுமே யாரையுமே சபிக்க மாட்டாங்க. எங்கேயாவது சபிச்சிருக்காங்களா பெருமானார்? யாரையாவது சத்தம் போட்டு பேசியிருக்காங்களா, சபிச்சிருக்காங்களா? கிடையாது. சொல்ல போனால் ரசூல் சொல்லியிருக்காங்க, லைசல் முஃமினு பில்ஆனி வலா பித்ஆன், குறை கூறக்கூடியவனாகவும் மூமின் இருக்க மாட்டான். மூமின் என்போம் அவன் தன்னுடைய குறை எப்படி இருக்கின்றதை பார்க்கணும். தனக்குத்தானே பார்த்து கொள்ள வேண்டும். என்னிடத்தில் எவ்வளவு குறை இருக்கிறது சொல்லுவாங்கல்ல, ஒருவரை நோக்கி நீங்கள் ஒரு விரலை நீட்டினால் மிச்சம் இருக்கக்கூடிய 3 விரல் உங்களை பார்த்து கேட்குது, நீ என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஒரு விரல் தான் அவரை பார்த்து நீட்டுது, மற்ற 3 விரல் உங்களை பார்த்து நீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல ஒன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைய முதல்ல நீ பாரு, அடுத்த ஆள்கிட்ட பேசிக்கலாம். அப்போ குறை கூறக்கூடியவராகவும் மூமின் இருக்க மாட்டார். அடுத்த வார்த்தை, சபிக்கக்கூடியவராகவும் மூமின் இருக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, சபிக்க மாட்டாங்க. ஹஸரத் ஹம்ஸா ரலியல்லாஹுடைய மரணம் சபிக்கல, பெரிய பெரிய சங்கடங்கள் ஏற்பட்டுச்சு, யாரையுமே சபிக்கல. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு நேரம் சபித்தார்கள். எந்த நேரம், எப்படி சபிச்சாங்க தெரியுமா? ஹதீஸ்ல வந்திருக்கிறது. சையதுனா அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹும்ம அம்லா குலூபல்லதீன ஷகலூனா அன் ஸலாத்தில் உஸ்தா நாரா வம்லா புயூதஹும் நாரா வம்லா குபூரஹும் நாரா. அசர் நேர தொழுகையை தொழவிடாமல் தடுத்து விட்டார்களே இந்த கந்தக்கிலே எதிரிகள், இறைவா அவருடைய உள்ளங்களுக்கு நீ நெருப்பை கொடுப்பாயாக, அவர் வீடுகளிலே நெருப்பை தூக்கி போடுவாயாக, அவர்களுடைய கபறுகளிலே நெருப்பை நீ ஏற்படுத்துவாயாக என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடினமான வார்த்தையை கொண்டு சபிக்கிறாங்க. எதுக்கு இந்த சபித்தல்? தனக்கு ஏற்பட்ட நோவின் சமயத்தில் சபிக்கல. தனக்கு பிரச்சனை, குடலை தூக்கி மேலே போட்டான், சஜிதால இருக்காங்க, குடலை தூக்கி, ஒட்டகத்தினுடைய நாற்றம் அடிக்கிற குடல் தூக்கி போட்டான், அங்கே ரசூலுல்லாஹ் சபிக்கல. அதாவது அவங்களுக்குலாம் நீ பார்த்துக்கோ எல்லாம் சொன்னாங்க, அவ்வளோதான், இவங்களாம் நீ பார்த்துக்கோ, நீ உன் பொறுப்பில் விட நீ பார்த்துக்கோ அப்படின்னாங்க. ஆனால் தொழுகையை தொழவிடாமல் தடுத்து விட்டார்கள். மகரிபுடைய நேரம் வரப்போகுது, அசருடைய தொழுகை தொழ முடியல, இப்படி இந்த பயல்கள்லாம் நம்மளை செஞ்சுட்டாங்களே, இறைவா நீ பார்த்துக்கோ, அவங்களுடைய கபறுகளை அவங்க வீடுகளில் கொண்டு போய் நெருப்பள்ளி போடுன்னு நல்லா சொன்னான், அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. அப்படின்னா அந்த நேர தொழுகையினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு தூரம் உன்னதமானது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி 5 நேர தொழுகைக்கும் 5 விதமான பெரும் பெரும் சிறப்புகளை கிதாபுகளிலே அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்நாளிலே ரமதானில் எப்படி நாம் எல்லாம் தொழுகையாளிகளாக இருக்கிறோமோ, எவ்வளவு தூரம் நினைக்கிறோம், ஃபஜருக்கு எவ்வளோ மும்முரமாக வர்றோம், மற்ற நேரங்கள்லாம் எவ்வளோ தூரம் எங்கே இருந்தாலும் வாங்க சொல்லிட்டா அங்கங்கே போகிற இடத்துல எங்கே பைக்கை நிப்பாட்டிட்டு அல்லது காடியை நிப்பாட்டிட்டு நேராக போய் தொழுதுட்டு அடுத்த வேலையை பார்க்குறோம் இல்லையா? ரமதானில் அந்த அக்கறை இருக்கா இல்லையா? இதே நினைப்பு, இதே சிந்தனை ரமதான் மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் நிச்சயம் தொடர்மையானால் அல்லாஹ் சொன்ன அந்த மூமின்களின் அடையாளத்துக்கு உரியவர்களாக நாமும் மாறிவிடலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையோடு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.